வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. குரு பெயர்ச்சி பலன்கள் 2024 இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய குரு பெயர்ச்சி பலன் கும்ப ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலனை செய்யும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மகர ராசிக்கு ரெக்கார்ட் பண்ணி முடித்தோம். இந்த மகரம் கும்பம் இந்த ரெண்டுமே சனி பகவானின் வீடு. இந்த சனி பகவான் வீட்டில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் நன்மை செய்கிறாரா தீமை செய்கிறாரா அப்படிங்கிறது ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா குருவும் சனி பகவானும் சம கிரகங்கள். அதனால் பெருசாக நன்மையும் இருக்காது தீமையும் இருக்காது. 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ 4ஆம் இடம் வர்றார். இப்போ 4ஆம் இடத்துல வந்ததுனால ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா பெருசாக நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் எப்பயுமே சுபிட்சம் ஆகும். இப்போ குரு பகவான் அங்கேருந்து உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறார். 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்ததுன்னா அதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். சில பேருக்கு ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கும், உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ குரு பகவான் அந்த இடத்த பார்க்குறதுனால அதற்கு ஒரு தீர்வு உண்டு. நல்ல தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவ ஆலோசனை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. நல்ல டாக்டர்ஸ், கிளினிக் இந்த மாதிரி விஷயத்தை யாராவது உங்கள் நண்பர்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆரோக்கியம் நல்லா இருந்தாலே அது ஒரு சிறப்பான பலன் தானே. அதனால் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அடுத்து தனது 7வது பார்வையாக 10வது வீட்டை பார்க்குறார், ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால பணம், வருமானம், தொழில் மூலம், உத்தியோகத்தின் மூலம் நல்லா கிடைக்கும். இப்போ நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு முன்னேற்றம் உண்டு. வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு விரிவாக்கம் செய்யணும். ஏதாவது ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி டெவலப் பண்ணணும். இல்லைனா இது வரைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தோம், இப்போ சேஞ்ச் பண்ணி சுய தொழில் செய்யலாமா அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேருக்கு ஏற்பட்டால் அதெல்லாம் இப்போ செய்யலாம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரும். வர்ணம் தீட்டுவீங்க வீட்டுக்கு. தாயாரின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும். நிறைய பேருக்கு இப்போ வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். 4ஆம் இடத்துல குரு அமரும்போது புதிய வாகனத்தை மாற்றுவாங்க. காரு, பைக், காஸ்ட்லியான பைக். இதுதான் நம்ம வாங்குகிற இடத்துலையே ஏரியாலேயே நம்ம ஓடுற வண்டி தான் காஸ்ட்லியான வண்டி அப்படின்னு பெருமையாக வாங்கிட்டு ரோட்டில் ஒரு வலம் வருவாங்க. அது மாதிரி ஒரு காஸ்ட்லியான வண்டி வாங்குறதுக்கான யோகம் ஏற்படும். வீடு வாங்குகிற யோகமும் உண்டு. ஆனால் கார், வண்டி வாங்குறதுக்கான யோகம் அதிகம் இருக்குது. அப்படின்னா தொழிலில் நல்ல வருமானம் வரணும் தானே அர்த்தம். அப்போ தொழிலும் நல்லா நடக்குது. ஆனால் அதே சமயத்தில் குருவின் பார்வை மகரத்தின் மேலே விழுகிறது. மகரம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம். இப்போ 12ஆம் இடம் என்ன? செலவு, நல்ல செலவு. நம்ம ஏற்கனவே வண்டி வாகனங்கள்லாம் வாங்குவீங்கன்னு சொல்லியாச்சு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ தொழில் நல்லா நடக்க போது. அந்த தொழிலை வரக்கூடிய லாபத்தை வீட்டுக்கு தேவையான பொருளாக வாங்க போகிறீங்க, ஆடம்பரமான பொருளாக வாங்க போகிறீங்க. ஸோ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆரோக்கியம் வந்துடுச்சுனாலே சந்தோஷம் வந்துடும். தொழில் நல்லா நடக்க போகுது. நல்ல மாணவ மாணவிகளுக்கெல்லாம் இப்போ படிக்கக்கூடிய சூழ்நிலை, ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படும். திருமணம் சார்ந்த உறவுகள் நல்லா இருக்குது. வெற்றி வாய்ப்புகள் நல்லா தேடி வரும். ஆனால் பொதுவாக குரு பகவான் இருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் தான் சிறப்புன்னு சொல்லியிருக்கோம். ராசிக்குள்ளேயே சனி பகவான் இருக்கார். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதி. அதனால் அவர் ராசிக்குள் இருப்பதனால அவரும் உங்களுக்கு கெடுபலனை செய்ய போகிறதில்ல. இந்த மகரம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு பகவானுக்காக திருச்செந்தூரும் சனி பகவானுக்காக திருநள்ளாறும் சென்று வருவது, இந்த பயிற்சிகள் எப்படி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தின் வலிமையை வேலை செய்ய போகுது. அதனால் அதை அதிகரிக்க திருச்செந்தூர் குரு பகவானுக்காகவும் போயிட்டு வாங்க. கும்பராசிக்காரர்கள் ஒரு முறை திருநள்ளாறும் சென்று வாருங்கள். எந்த பயிற்சியாக இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை நன்றாக இருக்கும்.